ஆனால் ஜெயலலிதா அவர்கள் ஃபேஸ் பண்ணாத சேலஞ்சை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஃபேஸ் பண்றாரு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது திராவிட கட்சிகள் டாமினண்டா இருந்தாங்க. இன்னைக்கு அதை தாண்டி இப்போ பிஜேபி டாமினண்டா இருக்காங்க. டாமினன்ட் ஆகல, அப்கோர்ஸ் ஒரு பெரிய ஒரு ஓட் ஷேரை அவங்க பிரிக்கிறாங்க. என்டிகே ஒரு பெரிய ஓட் ஷேரை பிரிக்கிறாங்க. அப்புறம் புதுசா இன்னொரு கட்சி இப்போ வருது, டிவிகேன்னு உள்ள வராங்க. ஸோ திராவிட கட்சிகளை தாண்டி மாற்று அரசியல் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் வந்து பெருசா கிரியேட் ஆகுது. விஜய் அவர்களால் வந்து 234 தொகுதிக்கும் வந்து வேட்பாளர் அறிவித்து பிரச்சாரம் செய்து இந்த தேர்தலில் வந்து வென்று முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? முதலமைச்சர் ஆக மாட்டாருன்றதை நான் 100% ஷுவரா நான் சொல்றேன். இப்போ நெகோசியேஷன்ஸ் வந்து அப்படி நடக்காது இல்லையோ. இப்போ நானும் நீங்களும் பத்திரிகையாளர்கள் உட்காந்து பேசிக்கிட்டு பாருங்க, இதான் பாசிட்டிவ் தான் நெகட்டிவ்ன்ற மாதிரி நெகோசியேஷன் நடக்காது இல்ல. நெகோசியேஷன்ல ஒருத்தர் துப்பாக்கி கையில் வச்சிருந்தாரு என்ன பண்ணுவீங்க? நீங்க வழக்க காரணமா கட்டுங்க, நாங்க அரெஸ்ட் பண்ணோம் சொல்றீங்க. நெகோசியேஷன்ல வேற சில ஆயுதங்களும் பயன்படுத்தப்படலாம்ல, வெறும் வார்த்தைகள் மட்டும் நெகோசியேஷன்ல யூஸ் ஆகாது இல்லையா. 2 எலெக்ஷன்ஸை கண்டினியூஸா தோக்க முடியாது ஏடிஎம்கேவால. ஸோ கண்டிப்பா எலெக்ஷன்ல ஜெயிச்சே ஆகணும். இப்போ எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா பிஜேபியை உள்ள கொண்டு வரணும், ரைட்டா? பிஜேபி உள்ள அவங்களுக்கு வந்து டிவிகே பெட்டர் ஆப்ஷனா இல்ல பிஜேபி தான் பெட்டர் ஆப்ஷன் நான் பாக்குறேன். திமுக எதுக்கு விஜய் கட்சி உடைக்கணும்? அதுல என்ன லாபம் இருக்கு உங்களுக்கு? இல்ல நீங்க சொல்றது லாஜிக் தான். பட் திமுகவை பொறுத்தளவுல விஜய் கட்சி ஸ்ட்ராங் ஆகுறது திமுகவுக்கு நல்லது. விஜய் கட்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ, விஜய் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா ஓட்ஸ் வாங்குறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஏடிஎம்கேக்கு பிரச்சனை. இன்ஃபேக்ட் விஜயோட அரசியல் வரத்து உள்ளதுலேயே யாருக்கு அதிகமான பிரச்சனை ஏற்படுத்த போகுதுன்னா அதிமுகவுக்கு தான். ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ண போறாரு. விஜய்க்கு மேபி அது விருப்பமாக கூட இருக்கலாம், அதிமுக வீழ்றது அவருக்கு விருப்பமாக கூட இருக்கலாம். ஏன்னா விஜய் இது வரைக்கும் நான் வந்து அவர் அரசியல் வந்ததுலேருந்து நான் பார்த்த வரைக்கும் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் விஜய் பண்ணல. விஜயோட செயல்பாடுகள் எல்லாமே அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. விஜயோட அரசியல் வரத்து திமுகவுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் கேப்ரியல் அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். 21 எலெக்ஷனோட ரிசல்ட்டை வச்சு கேட்குறேன். அப்போ வந்து மிகப்பெரிய மோடி அலை, எதிர்ப்பு அலை வந்து தமிழ்நாட்டில் இருந்தது. அப்போவே வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 3% தான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து 10-16% வந்து தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மையர் இருந்தாலும் அந்த 3% தான் 2 பேருக்குமே வந்து டிஃப்ரென்ஸே இருந்தது. திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும். இப்போ விஜய் வராரு, அந்த 2021 அந்த மிகப்பெரிய மோடி எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் இல்லை. இதெல்லாம் தாண்டி இன்னுமே வந்து சிறுபான்மை மக்கள் வந்து திமுக தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி விஜயுமே வந்தும் சிறுபான்மை மக்கள் வந்து திமுக தான் வாக்களிப்புன்ற மனநிலையில் இருப்பாங்களா? அதான் இப்போ ஒன்று என்னன்னா 21க்கும் 26க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நாம் தமிழர் கட்சி 21ல இருந்ததை விட இப்போ ஸ்ட்ராங் ஆகிருக்காங்க. 24ல நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்கணும், 8% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். அதெல்லாம் அதே மாதிரி பாஜகவும் ஸ்ட்ராங் ஆகிருக்காங்க. 24 வச்சு நம்ம பார்க்கும்போது பாஜக பிஎம்கே அலைன்ஸும் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. 18% ஓட்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஏடிஎம்கேக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஏடிஎம்கேக்கு டெஃபினட்டா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இது வந்து அசம்பிளி எலெக்ஷன். லோக்சபா எலெக்ஷன்ல பாஜக அட்வான்டேஜ் இருக்குன்னா அசம்பிளி எலெக்ஷன்ல டெஃபினட்டா ஏடிஎம்கேக்கு எலெக்ஷன் அட்வான்டேஜ் டெஃபினட்டா இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ நீங்க சீரியஸா அதை நோட் பண்ணணும். ஒரு காலத்துல 1% இருந்த என்டிகே இன்னைக்கு 8 வளர்ந்துருக்காங்க. 3% கேலி பண்ணிட்டு இருந்த பாஜக இன்னைக்கு 10% வளர்ந்துருக்காங்க. அலைன்ஸ் வந்து இன்னைக்கு 18% மாறி இருக்காங்க. இது எல்லாமே யாரோட ஓட்ஸ்னா ஏடிஎம்கே ஓட்ஸ் தான். பிரதானமா இது எல்லாமே ஏடிஎம்கே ஓட்ஸ் தான், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இப்போ ஏடிஎம்கே 26ல அவங்க இந்த ஓட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரணும்னா பாஜகவை விட நாம் தமிழர் கட்சியை விட ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் அவங்க ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கணும். அப்படி கையில் எடுத்து களத்துல இறங்கி திமுகவுக்கு எதிராக பயங்கரமான அரசியல் செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபட்டாங்கன்னா மேபி இந்த ஓட்ஸ் எல்லாம் உள்ள வரலாம். பட் அது ரொம்ப கஷ்டம்னு பாக்குறேன். ஒன்ஸ் உங்க ஓட்ஸை நீங்க லூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா திருப்பி நீங்க உள்ள கொண்டு வரது சிக்கலான ஒரு காரியம். ஜெயலலிதா அவர்கள்லாம் இதோட மோசமான பர்கூர்லாம் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ அதை விட வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆக்சுவலாக மீண்டும் வந்து அவங்க 2 முறையெல்லாம் வின் பண்ணிருக்காங்க. ஜெயலலிதா நீங்க வந்து கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து பண்ண முடியாது, பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். பண்ண தெரியாது, பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல. என்ன பொறுத்தளவுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஷ்ரூடான பொலிட்டீஷியன், அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஜெயலலிதா அவர்கள் ஃபேஸ் பண்ணாத சேலஞ்சை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஃபேஸ் பண்றாரு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது திராவிட கட்சிகள் டாமினண்டா இருந்தாங்க. இன்னைக்கு அதை தாண்டி இப்ப பிஜேபி டாமினண்டா இருக்காங்க. டாமினன்ட் ஆகல, அப்கோர்ஸ் ஒரு பெரிய ஒரு ஓட் ஷேரை அவங்க பிரிக்கிறாங்க. என்டிகே ஒரு பெரிய ஓட் ஷேரை பிரிக்கிறாங்க. அப்புறம் புதுசா இன்னொரு கட்சி இப்ப வருது, டிவிகேன்னு உள்ள வராங்க. ஸோ திராவிட கட்சிகளை தாண்டி மாற்று அரசியல் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் வந்து பெருசா கிரியேட் ஆகுது. அதுக்கான காரணம் என்னன்னா ஓவராலா மக்களுக்கு திராவிட கட்சிகள் மேலேயே பெரிய ஒரு அதிருப்தி இருக்குன்னு பாக்குறேன். ஸோ அப்படி ஆகும்போது மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஏடிஎம்கே இந்த ஓட்ஸ் எல்லாம் இழந்திருக்காங்க. இது வந்து
இபிஎஸ் அவர்களோட தோல்வியாலேயோ அவரோட திறமையின்மையாலேயோ இந்த விஷயம் நடக்கல. யார் இருந்தாலும் இது நடக்க தான் செய்யும். பட் அது நடந்துருச்சு அன்பார்ச்சுனேட்லி. ஸோ இப்போ இபிஎஸ் அவர்களால் திருப்பி விட்ட ஓட்ஸ்லாம் உள்ள புல் பண்ணி கொண்டு வர முடியுமா? சவுத்ல தேவர் ஓட்ஸை விட்டாச்சு, அதை உள்ள திருப்பி புல் பண்ணி கொண்டு வர முடியுமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு காலத்துல ஏடிஎம்கேல தேவர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. இப்போ பவர் ஷிஃப்ட் ஆயிருச்சு. சவுத்ல இருந்து இப்ப வெஸ்ட்டுக்கு பவர் ஷிஃப்ட் ஆகுது. அப்ப அந்த ஓட்ஸ் எப்படி உள்ள கொண்டு வருவீங்க? நீங்க சும்மா சம்பிரதாயத்துக்கு அங்க நிறைய முக்கியமான ஆட்களெல்லாம் அங்க உட்கார வச்சாலுமே அந்த ஓட்ஸை வந்து நீங்க உள்ள கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இழந்த ஓட்ஸ்லாம் நீங்க எப்படி உள்ள கொண்டு வர போறீங்க? இந்த ஒரு சிக்கல் இருக்கு. ரெண்டாவது டிவிகே ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அது ஏடிஎம்கேக்கு விருப்பம் இருக்கு, பட் அது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. இன்ஃபேக்ட் டிவிகேக்கும் விருப்பம் இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா திரு விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து திமுக மற்றும் பாஜக தான் எதிர்த்து பேசுறாரு. அவர் எங்கேயுமே வந்து அதிமுகவை பற்றியோ இல்ல செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர், இப்ப எடப்பாடி பழனிசாமி யாரையும் பத்தியுமே பேச மாட்டாரு. அதுக்கு வந்து அந்த கூட்டணி கணக்கும் ஒரு காரணமா இருக்கக்கூடாதா? அது ஸ்ட்ராட்டஜி, அது பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்க நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் அதிமுகவை பெருசா விமர்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க பாஜகவை எடுத்துக்கோங்க, பாஜகவும் பெருசா அதிமுக விமர்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் அவங்க விமர்சிக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, டிவிக்கு அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை தெளிவுபடுத்திட்டாங்க. நாங்க ஒரு ஆன்டி டிஎம்கே பார்ட்டி. ஸோ நாங்க ஃபோக்கஸ் பண்றது யார? ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ நான் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னோட டார்கெட் ஓட்டர்ஸ் எதை எதிர்பார்ப்பாங்க? நீங்க எந்த அளவுக்கு திமுக அட்டாக் பண்றீங்கன்னா எதிர்பார்ப்பாங்க. மாறா நீங்க ஆன்டி டிஎம்கே பார்ட்டியவே நீங்க அட்டாக் பண்றீங்கன்னா அது உங்க கட்சிக்காரங்க விரும்ப மாட்டாங்க. அது உங்க ஓட்ஸை தான் ஸ்பிளிட் பண்ணும். அதனாலதான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல அவங்க பாஜகவை எதிர்த்தாலும் திமுக அட்டாக் பண்ற அளவுக்கு அவங்க பாஜகவை அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க திமுக அட்டாக் பண்ணணும்னு தான் உங்க வாக்காளர்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு திமுக அக்ரெசிவா அட்டாக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க பார்ட்டி வந்து குரோ ஆகும். இதே பிரச்சனை தான் டிவிகேக்கும் இருக்கு. டிவிகேவோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இது. பட் இதை மட்டுமே வச்சு அவங்க ஏடிஎம்கேவோட போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கான முக்கியமான பிரச்சனை என்னன்னா, எதை வச்சு டிவிகே நெகோஷியேட் பண்ணுவாங்க? டிவிகேக்கு எவ்வளவு ஓட் பர்சன்ட் இருக்கு அது யாருக்குமே தெரியாது. ஸோ டிவிகேவை பொறுத்தளவுல அவங்க 50 சீட் தாங்கன்னு கூட கேட்கலாம். ஏடிஎம்கேனால அதை கொடுக்க முடியாது. சிலவங்க என்ன சொல்றாங்க, டிவிகேக்கு 3% ஓட்ஸ் தான் இருக்குன்றாங்க. சிலவங்க என்ன சொல்றாங்க, பிகே மாதிரி ஆட்கள் என்ன சொல்றாங்க, 15-20% வரைக்கும் ஓட்ஸ் இருக்கலான்றாங்க. ஸோ இப்போ எதை வச்சு நீங்க நெகோஷியேட் பண்ண போறீங்க? நெகோஷியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு ஒன்று இல்லை. ரெண்டாவது, நீங்க ஒன்ஸ் நீங்க ஏடிஎம்கேவோட போய் அலைன்ஸ் வச்சுட்டீங்கன்னா விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஜூனியர் பார்ட்னரா மாறிடுவார். அதுக்கப்புறம் அதான் செட் ஆயிரும். நீங்க 40 சீட்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம், 40 கொடுக்க மாட்டாங்க, எக்ஸார்பண்டா வச்சுப்போம். விஜயகாந்துக்கு கொடுத்தாங்க, ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணாரு. அவர் ப்ரூவ் பண்ணாரு இல்லையா? அவர் களத்துல ப்ரூவ் பண்ணாரு. இவரும் ப்ரூவ் பண்ணாருன்னா டெஃபினட்டா கொடுக்கலாம். சரி வச்சுப்போம், 40 சீட்ஸே கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே, அதோட அதான் உங்களுக்கு லிமிட் செட் ஆயிரும். அது அடுத்த எலெக்ஷன்ல உங்களுக்கு 40க்கு மேல கீழ தான் போகும். நீங்க சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து தனியா நிக்க போறாரு, இந்த தேர்தலில் வந்து தனியா எதிர்கொள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். விஜய் அவர்களால் வந்து 234 தொகுதிக்கும் வந்து வேட்பாளர் அறிவித்து பிரச்சாரம் செய்து இந்த தேர்தலில் வந்து வென்று முதலமைச்சர் ஆகிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? முதலமைச்சர் ஆக மாட்டாருன்றதை நான் 100% ஷுவரா நான் சொல்றேன். பட் விஜய் அவர்கள் அரசியலுக்கு ஏன் வராருன்னா, அவர் வாதப்படி நம்ம பார்த்தோம்னா, நான் அரசியல் மாற்றம் கொண்டு வரதுக்காக வரேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள், பிரதான கட்சிகள் சரியில்லை. ரெண்டு கட்சின்னு சொல்லவே இல்லை. சரி, இங்க இருக்க கட்சிகள்லாம் சரியில்லைன்றாரு. ஸோ அதுக்காக மாற்று கொண்டு வரேன்னு சொல்ல உள்ள வராரு. இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் சரியில்லை, மாற்று. ஆனா நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன்லயே நீங்க போய் ஏடிஎம்கேவோட சேர்ந்தீங்கன்னா நீங்க ஒரு மாற்று அரசியல் கட்சி அப்படின்ற அந்த இமேஜ் முதல்ல உடஞ்சு போயிடும். நீ ஏடிஎம்கேவோட போய் நீங்க கை கோர்த்தீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் உங்களை யாரும் மாற்றா பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி நீங்க இபிஎஸ் அவர்களோட ஜூனியர் பார்ட்னரா நீங்க மாறிடுவீங்க. மூணாவது, உங்களால் நெகோஷியேட்டே பண்ண முடியாது. நீங்க எதாச்சும் நெகோஷியேட் பண்ண போறீங்க. இப்போ விஜயகாந்த் அவர்கள் நெகோஷியேட் பண்ணாருன்னா அவர் ஃபர்ஸ்ட் அவரோட கெப்பாசிட்டியை ப்ரூவ் பண்ணாரு, அதுக்கப்புறம் நெகோஷியேட் பண்ணாரு. விஜயால அதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பார்ட்டியோட எப்படி ஏடிஎம்கே போய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலான ஆப்ஷன் என்னன்னா பிஜேபியோட போய் அவங்க சேரலாம். ஆனா பிஜேபியும் டஃபா நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா பிஜேபி போன எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க, அவங்களோட கெப்பாசிட்டியை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது, ஏடிஎம்கே டெஸ்பரேட்டா இருக்காங்க. அந்த இடத்த நீங்க பார்க்கணும். பிஜேபி ப்ரூவ் பண்ணிருக்காங்க, பட் பிஜேபி வந்து அந்த தேர்தல் தனியா நிக்கல. ஒரு எப்பயுமே வந்து 5% கூட பிஎம்கே இருந்தாங்க. சவுத்ல ஜான் பாண்டியன் இருந்தாரு. அதே போல டிடிவி தினகரன், ஓபிஎஸ், முக்குளத்தோர் வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாங்க. அப்படிதான் ப்ரூவ் பண்ணாங்க. தனியா நின்று நீங்க சொல்ற மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சி மாதிரி 8%, 2009 வந்து விஜயகாந்த் நின்று ஒரு 8-10% வாங்கினாரு. ஸோ அந்த மாதிரியும் வந்து பிஜேபி ப்ரூவ் பண்ணல. நாளைக்கே பாமகவோ இல்லை ஜான் பாண்டியன் அவர்களோ இல்லை வந்து டிடிவி அவர்களோ இல்லை ஓபிஎஸ் அவர்களோ அதிமுகவுக்கு வந்தா அதே செல்வாக்கா இல்லை அதே வாக்குகளை பிஜேபி பெறாதில்ல. கண்டிப்பா. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, பிஎம்கே ஏடிஎம்கேவோட போய் சேர்றது இன்னும் பிஎம்கேவுக்கு நல்லது. அது 2024லயும் அப்படிதான்.
பட் அதெல்லாம் மீறி தான் பிஎம்கே வந்து பிஜேபியோட போய் சேர்ந்தாங்க. அந்த கணக்கு என்ன நமக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. எப்படி அந்த டிசிஷன் எடுத்தாங்க நமக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. நாளைக்கும் அது நடக்கலாம். எப்படி 24ல பிஎம்கே வழி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி பிஜேபியால 26லயும் கொண்டு வரதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். எனக்கு தெரியல. மேபி இருக்கலாம், மேபி இல்லாம இருக்கலாம். நீங்க சொல்றீங்க நீ பாமக கூட நெகோஷியேட் பண்ணும்பொழுது பிஎம்கே இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொன்னாங்க. 24ல உங்க கூட வந்தோம். பாருங்க நான் ஒரு தொகுதியில கூட வின் பண்ணல. ஒருவேளை நாங்க வந்து அதிமுக கூட்டணி வச்சிருந்தா நாங்க தருமபுரியாவது வின் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வைக்கலாம். இது அசெம்பிளி எலெக்ஷன். இப்போ நெகோசியேஷன்ஸ் வந்து அப்படி நடக்காது இல்லையோ. இப்போ நானும் நீங்களும் பத்திரிகையாளர்கள் உட்காந்து பேசிக்கிட்டு பாருங்க இதான் பாசிட்டிவ் தான் நெகட்டிவ்ன்ற மாதிரி நெகோசியேஷன் நடக்காது இல்ல. நெகோசியேஷன்ல ஒருத்தர் துப்பாக்கி கையில் வச்சிருந்தாரு என்ன பண்ணுவீங்க? நீங்க வழக்க காரணமா கட்டுவீங்க, நாங்க அரெஸ்ட் பண்ணோம் சொல்லுவீங்க. நெகோசியேஷன்ல வேற சில ஆயுதங்களும் பயன்படுத்தப்படலாம்ல. வெறும் வார்த்தைகள் மட்டும் நெகோசியேஷன்ல யூஸ் ஆகாது இல்லையா? பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா 24ல பாஜக ஒரு அலையன்ஸை உருவாக்குறாங்க. நான் அவங்க தனியா ஜெயிச்சாங்கலாம் சொல்ல வரல. அந்த அலையன்ஸ் வந்து 18% ஓட் வாங்குது. அந்த அலையன்ஸ் இன்னும் அப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். பாமக அது நமக்கு தெரியல, இன்னும் தெரியல. பட் நான் என்ன சொல்றேன், இவங்க 2 பேருமே சேர்ந்து ஏடிஎம்கேவோட போய் சேர்ந்தாங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. ஏடிஎம்கேக்கும் நல்லது, பிஜேபிக்கும் நல்லது, பாமகவுக்கும் நல்லது. அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன் அதை நான் சொல்றேன்னா, ஏடிஎம்கேவை பொறுத்தளவுல கொஞ்சம் டெஸ்பரேட்டா இருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சே ஆகணும். 2 எலெக்ஷன்ஸை கண்டினியூஸா தோக்க முடியாது ஏடிஎம்கேவால. ஸோ கண்டிப்பாக எலெக்ஷனில் ஜெயிச்சே ஆகணும். இப்போ எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா பிஜேபியை உள்ள கொண்டு வரணும். ரைட்டா? பிஜேபி உள்ள அவங்களுக்கு வந்து டிவிகே பெட்டர் ஆப்ஷனா இல்லை பிஜேபி தான் பெட்டர் ஆப்ஷன் நான் பார்க்குறேன். சொல்கிறேன். இப்போ ஸோ பிஜேபியை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து ஆகணும். பிஜேபிக்கு தெரியும் உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா டிவிக்கே ப்ரூவ் பண்ணலாம் அவங்களோட ஓட் ஷேரை. பிஜேபி ஓட் ஷேரை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எங்களை சார்ந்து இருக்கீங்க. நாங்கள் உள்ளே வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லையா? தனியாக ஜெயிக்க முடியாது ஏடிஎம்கேவால். பிஜேபி உள்ளே வந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 18% ஓட் ஷேர் இருக்குல்ல அவங்க அலையன்ஸுக்கு, இல்லாட்டி பிஜேபியோட 10% ஓட் ஷேர் இருக்குல்ல, அதுக்கு அவங்க சீட்ஸ் பேச மாட்டாங்க. அதையும் தாண்டி நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கணும்னா நீங்கள் எங்கள் சப்போர்ட் உங்களுக்கு தேவை. ஸோ எக்ஸார்பிடண்ட்டாக அவங்க நிறைய சீட்ஸை கேட்பாங்க. ஏடிஎம்கே நிறைய சீட்ஸை இழக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா லாங் ரன்ல ஏடிஎம்கே பார்ட்டி வந்து பலவீனப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, ஏடிஎம்கே மாதிரியான ஒரு கட்சி வந்து பெரிய கட்சி, திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி. அவங்கனால பிஜேபி மாதிரியான ஒரு கட்சிக்கு ஏகப்பட்ட சீட்ஸை கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா பார்ட்டிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் கஷ்டப்பட்டு தொண்டர்கள் அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, தலைவர்கள் அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 50-60 சீட்டை தூக்கி நீங்க பிஜேபி கிட்ட கொடுக்குறீங்கன்னா உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இப்போ திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஒரு லிமிட் இருக்கு. எவ்வளவு சீட்ஸை நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கலான்ற ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்பட முடியும். அவங்க பாட்டுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சீட்ஸை வந்து தூக்கி போட்டுற முடியாது. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. இதுக்குள்ள அவங்க எப்படி ஒரு நெகோஷியேட் பண்ணி எப்படி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா என்ன பொறுத்தளவில் பிஜேபிக்கும் அது நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது. ஓரளவுக்கு டஃபா அவங்க டிஎம்கேவா அவங்க சேலஞ்ச் பண்ணலாம். பட் அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. இல்லை, இப்போ நீங்கள் 2011 தேர்தலில் பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுடன் கூட்டணி வச்சாங்க. மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றாங்க. விஜயகாந்த் அவருடன் கூட்டணி வச்சு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக ஆனார். அந்த மாதிரியான ஒரு வாக்கு, அந்த மாதிரியான ஒரு வெற்றி வந்து அதிமுக விஜய், ஏன்னா விஜயகாந்த் அவர்களோட வந்து இளைஞர்களின் மத்தியில், பெண்களின் மத்தியில் வந்து விஜயகாந்தை விட விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்கு, ஒரு பிரபலமாக தெரிகிறாரு விஜய் அவர்கள். விஜயகாந்த் மற்றும் ஜெயலலிதா இவங்க வந்து 2011 போட்டிட்டாங்க. இப்போ 2026 விஜய் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஒன்று சேர்ந்தா அது வந்து அந்த வெற்றியை கொடுக்காதுன்னு சொல்றீங்களா? எனக்கு அதான் தெரியல. எனக்கு ஆக்சுவலாக விஜய் வந்து நான் நிறைய பேர்கிட்ட பேசின வரைக்கும் எனக்கு வந்து நிறைய பேர் நிறைய தியரிஸ் வந்து சொல்றாங்க. இப்போ எலெக்ஷன்ன்றது ஒருத்தரோட ஃபேஸ் வேல்யூ மட்டும் வச்சு டிசைட் பண்ணப்படுற விஷயம் கிடையாது. எலெக்ஷனுக்கும் மக்களுக்கும் கனெக்ஷன் ஒரு விஷயம் இருக்கு. கூட்டணியும் இருக்கு. இப்ப மக்கள் நிறைய பாதிப்புகள் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இவனுக்கு நான் ஓட்டு போடணும்னா ஏதோ ஒரு லாஜிக் இருக்கணும். சாதியை பார்த்து போடுறோம்னா, இல்லாட்டி இப்ப நாம் தமிழர் கட்சி வளருதுன்னா அதுக்கான காரணம் என்ன? இங்க நிறைய மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்ல. திமுகனால இஷ்யூ பேஸ்ட் சில விஷயங்கள் எடுத்து பேசுறாரு. இஷ்யூ பேஸ்டாவும் எடுக்கிறாரு. திமுக அதிமுகனால நிறைய ஆட்களை உள்ள அகாமடேட் பண்ண முடியல. நிறைய மக்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷனே இல்லை. ஏன்னா சில குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டும் 2 கட்சியிலும் நல்லா டாமினண்டா இருக்காங்க. அதை தாண்டி நிறைய பேருக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஸோ இப்போ என்டிகே என்ன பண்றாங்க, அவங்களுக்குலாம் டோர்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ அப்ப நிறைய ஓட்ஸ் வந்து உள்ள வருது. அப்ப விஜய் எக்ஸாக்டா என்ன பண்ண போறாரு? என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் சொன்னார், கமலஹாசனை பொறுத்தளவுல அவருக்கு கடவுள் நம்பிக்கைலாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் கரெக்ட். ஆனா அவர் எங்க அதிகமான ஓட்ஸ் வாங்குறாருன்னு பார்த்தோம்னா மயிலாப்பூர்ல வாங்குறாரு. ஸோ ஏதோ ஒரு வகையில அவரோட அடையாளம் வந்து அங்க ஒர்க் ஆகுதோ, கம்யூனிட்டி ஒர்க் ஆகுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இப்போ விஜய்க்கு என்ன ஒர்க் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. அவரு நான் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறேன்றதை மட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் நீங்க கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டி அதிகம். ஏன்னா களத்துல நிறைய கட்சி இருக்காங்க. என்டிகே இருக்காங்க, பாஜக இருக்காங்க, அப்புறம் பாமக இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. இவங்கள மீறி நீங்க ஓட்ஸ் வாங்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறனால நமக்கு சொல்ல முடியல எவ்வளவு ஓட்ஸ் வாங்குவாங்க. இவங்க எல்லாமே டஃபா ஃபைட் பண்ண போறாங்க.
இல்ல பாமக வந்து தனியாக இல்ல பாஜக கூட வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, பாமக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்த முடிவே வந்து இங்க 2026 சட்டமன்ற தேர்தல்ல வந்து எடுக்க மாட்டாங்க. விஜய் அவர்களும் ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாரு. விஜய் அவர்கள் வந்து தேர்தலில் தனியாக நின்று 2026ல நின்னு ஒரு 10ஓ, 15ஓ இல்ல 20% வாக்கு எடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க. அது வந்து திமுக கிட்ட இருந்து வரலாம், அதிமுக கிட்ட இருந்து வரலாம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 2வது கட்சியோ, 3வது கட்சியோ, இல்ல 4வது கட்சியோ தமிழ்நாட்டுல வரலாம். நாம் தமிழர் மீறி வரலாம். இல்ல நாம் தமிழர் கீழ இருக்கலாம். அத எப்படி எடுத்துக்கிட்டாலும் விஜயோட வளர்ச்சி அதிமுகவும், திமுகவுக்கும் தங்களுக்கு எதிரான வளர்ச்சின்னு தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அவர்கள் வந்து செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்து திரும்பும்போது கட்சிய உடைச்சாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். 9 எம்எல்ஏ அவங்க கூட்டு வந்தாங்க. அந்த மாரி வந்து விஜய் என்ற கட்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோ, திமுகவோ நெனச்சா, ஈஸியா வந்து நிர்வாகிகளையோ, இல்ல வந்து அ முக்கிய அந்த கட்சியில இருக்கவங்களோ வந்து தங்க பக்கம் வந்து வசம் இழுக்கலாம். நீங்க சொல்றீங்கல்ல திமுக கிட்ட நெறைய பணம் இருக்கு. அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. திமுக எதுக்கு விஜய் கட்சி உடைக்கணும்? அதுல என்ன லாபம் இருக்கு அவங்களுக்கு? இல்ல நீங்க சொல்றது லாஜிக் தான். பட் திமுகவை பொறுத்தளவுல விஜய் கட்சி ஸ்ட்ராங் ஆகுறது திமுகவுக்கு நல்லது. விஜய் கட்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ, விஜய் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வோட்ஸ் வாங்குறாரோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ஏடிஎம்கேக்கு பிரச்சனை. இன்ஃபாக்ட் விஜயோட அரசியல் வரத்து உள்ளதிலேயே யாருக்கு அதிகமான பிரச்சனை ஏற்படுத்த போகுதுன்னா அதிமுகவுக்கு தான். அதிமுகவுக்கு தான். ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ண போறாரு. ம். சோ சரி நீங்க சொல்றீங்க. டிஎம்கே பொறுத்தளவுல விரும்புவாங்க. டிஎம்கே வந்து விஜயோட வளர்ச்சியை மட்டும் விரும்ப மாட்டாங்க. என்டிகேவோட வளர்ச்சியும் இந்த எலெக்ஷன்ல விரும்புவாங்க. பிஜேபி நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதையும் விரும்புவாங்க. அதனால தான் இப்ப நீங்க லாஸ்ட் ஒரு 1-2 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா அதிகப்படியான மீடியா அட்டென்ஷன் என்டிகே கிடைக்குது. அதிகப்படியான மீடியா அட்டென்ஷன் பாஜகவுக்கு கிடைக்குது. விஜய்க்கு கிடைக்குது. ஆனா எந்த கட்சிக்கு கிடைக்காது மீடியா அட்டென்ஷன்? அதிமுகவுக்கு மட்டும் கிடைக்காது. சோ நம்ம விஜய் அவர்களுக்கு இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம். விஜய் அவர்களுக்கு தான் வளருவது வந்து அதிமுகவுக்கு வந்து பாதகமாக அமையும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அதிமுக, திமுகவை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய். அப்படி ஆரம்பிக்கும்போது மீண்டும் வந்து திமுக வெற்றி பெற தனியா நிப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். மேபி அந்த பிளானோட கூட அவர் வரலாம். நமக்கு தெரியல. விஜய்க்கு மேபி அது விருப்பமா கூட இருக்கலாம். அதிமுக வீழ்றது அவருக்கு விருப்பமா கூட இருக்கலாம். ஏன்னா விஜய் இது வரைக்கும் நான் வந்து அவர் அரசியல் வந்ததுலேருந்து நான் பார்த்த வரைக்கும் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் விஜய் பண்ணல. விஜயோட செயல்பாடுகள் எல்லாமே அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. விஜயோட அரசியல் வரது திமுகவுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அவர் வந்து ஒரு 5% ஓட்டு வாங்கினாருன்னா அது அதிமுகவுக்கு இழப்பு. திமுகவுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அது. ஏடிஎம்கே ஓட்ஸை வந்து அது ஸ்ப்ளிட் பண்ணுது. ஸோ அதனால எனக்கு என்னமோ விஜய் இதெல்லாம் பத்தி யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிளஸ் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், எந்த கட்சியுமே திமுகவை நம்ம வீழ்த்தணும்னு யோசிக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியும் அப்படி யோசிக்க மாட்டாங்க. திமுகவை வீழ்த்துறதா என்னோட பிரதான நோக்கம்னு அவங்க இருக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியும் அப்படிதான் இருப்பாங்க. பாஜகவும் அப்படிதான் இருப்பாங்க. டிவிகேவும் அப்படிதான் இருப்பாங்க. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அந்த கட்சிக்குன்னு ஒரு அரசியல் நலன் இருக்கும். இந்த எலெக்ஷன்ல நம்ம இந்த டார்கெட் எடுக்கணும். நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம திமுகவை வீழ்த்துறதுக்காக அதிமுகவோட போய் நம்ம சேர்ந்தோம்னா நம்மளோட ஓட் ஷேர் கம்மியாகுது, இல்லைன்னா நம்ம கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா அதை பண்ண மாட்டாங்க. எல்லாருக்குமே திமுகவை வீழ்த்தணுன்றது எல்லா கட்சிகளுமே பிரதான நோக்கமா இருக்காது. தேவைனாலைக்கு திமுகவையும் கூட்டணி வைப்பாங்க இவங்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது அவங்க கட்சியோட தேவையிலிருந்து அவங்க பார்ப்பாங்க. திமுக அலையன்ஸ் வந்து டாக்டா இருக்கு. நிறைய கட்சிகள் உள்ள இருக்காங்க. இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை வந்த மாதிரி தெரியல. சின்ன பிரச்சனைகள் வருது, உடையிற மாதிரி எனக்கு தெரியல. விஜய் அந்த சைடு டெஃபினட்டா போக முடியாது. ஏன்னா அங்க ஃபுல்லா எல்லாம் ஃபுட்பால் அடிச்சிட்டு இருக்காங்க. சோ அங்க போய் இந்த கட்சியில சேர வந்து முடியாது. அவங்களுக்கு எதிராக பேசிட்டு நீங்க வந்து அங்க போய் சேர முடியாது. சேர முடியாது. ஆனா வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், ஸ்பேஸுமே இல்லன்னு சொல்ல வரேன். ஸ்பேஸுமே இல்லன்னு சொல்ல வரேன். எங்க இருந்து எடுத்து சீட்டை கொடுப்பாங்க? ஆமா, சீட்டு கொடுக்கறதுக்குலாம் அங்க வாய்ப்பே இல்ல. அவங்க அலைன்ஸை ஹோல்ட் பண்றதுக்கு இவங்களுக்குலாம் எப்படி சீட்ஸ் கொடுக்க போறேன்னு அவங்களுக்கு தெரியாது. சோ அந்த வகையில ஸ்பேஸுமே அவங்களுக்கு இல்ல. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் தனியா தான் போவார்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் அப்படி திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் கட்சியை ஆரம்பிச்சிடக்கூடாது. அவர் கட்சியை ஆரம்பிக்காம இருந்தா திமுகவை வீழ்த்துறதுக்கு அதிமுகவுக்கு இன்னும் அதிகமான பெட்டர் சான்ஸ் இருக்கும். ஸோ அவர் கட்சியை ஆரம்பிச்சதே திமுகவோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகப்படுத்திருச்சு. அவர் ஒரு 5% ஓட்டை அவர் பிரிக்கிறாருன்னா அது திமுகவுக்கு அட்வான்டேஜ். இல்ல அந்த வாக்குகள் வந்து திமுகல இருந்து வராதா? நீங்க வந்து அதிமுகல தான் வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? திமுகல இருந்து வராது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து 2021ல லைக் ஆன்டி இன்கம்பஷன் இருந்துச்சு, மோடி எதிர்ப்பலை இருந்துச்சு, சிறுபான்மையர் மக்களோட வாக்குகள் இருந்துச்சு. உங்களுக்கு விஜய் அவர்கள் தனியா நின்னா உங்க சிறுபான்மை மக்கள் ஓட்டுக்கும் போகும். அதே போல வந்து இளைஞர்களோட ஓட்டும் போகும். ஏன்னா நீங்க நீங்க வந்து வட தமிழகத்துக்கு வந்து நிறைய பயணம் செஞ்சிருப்பீங்களா இல்லையா எனக்கு தெரியல. நான் வட தமிழகத்துல வந்து நிறைய ஊருக்கு போவேன். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் வந்து அங்க வந்து ஒரு விஜய் ரசிக மன்றம் இருக்கும். அது வந்து அ அ இது தலித்துகள் வசிக்கும் இடமாகட்டும், இல்ல வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி இருக்கிற இடமாகட்டும், எல்லா இடத்துலயும் ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுல வந்து 50க்கும் குறையாத இளைஞர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? அதே போல வந்து நான் சொல்றது மேக்ஸிமம் 100 கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு கிராமத்துக்கே அப்படி. கிராமப்புறங்கள அதாவது நீங்க நகரங்களை விட்டுட்டு கிராமப்புறங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓட்டே வந்து அந்த கிராமங்கள்ல தான் வரும். ஓகேங்களா? அதான் டிசைட் பண்ணும். யாரு வந்து வின்
வின் பண்றதுக்கான வாக்குகளா தான் டிசைட் பண்ணும். அப்படி இருக்கும்போது, அந்த வாக்குகள்லாம் வந்து இதுவரைக்கும் வந்து திமுகவுக்கு தான் போயிட்டு இருக்கு. இல்ல பிஜேபிக்கு போயிட்டு இருக்கு. இல்ல என்டிகேக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது விஜய் வந்து ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கும்பொழுது, திரு விஜய் அவர்கள் வந்து தனியா நிக்கும்போது, திமுகவோட வாக்குகள் பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிளைண்டா சொல்றீங்க? இப்போ நான் 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தது போல எலக்ஷன்ஸ்ன்னு வரும்போது மக்கள் வந்து எனக்கு இவர பிடிக்குது, எனக்கு அவர பிடிக்குது அப்படின்றத மட்டும் பேஸ் பண்ணி போட மாட்டாங்க. எனக்கு இந்த கட்சியால சில லாபங்கள் இருக்கு. சில குரூப்ஸ்க்கு சில கட்சிய பிடிக்கும். அத பேஸ் பண்ணியும் போடுவாங்க. ஏன்னா நான் விஜய் வரேன். சோ அவங்களுக்கு ஏதோ ஒரு அட்வான்டேஜ் வந்து வந்துட்டு இருக்கும். 2வது நீங்க சொன்ன செகண்ட் பாயிண்ட்க்கு வருவோம். இப்போ விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காரு. லெட்ஸ் சே தமிழ்நாட்டுல 20% வாக்காளர்கள் விஜயோட ஃபேன்ஸ்னு வச்சுப்போம். அந்த 20% வந்து அதுல வந்து ஒரு 10% வாக்குகள் டிஎம்கேக்கு போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. வரேன். சோ அந்த 20% நான் சொல்றேன்ல, எல்லா கட்சியிலயுமே இருப்பாங்க. திமுகல இருக்கக்கூடிய வாக்காளர்களையும் 20% விஜய் ஃபேன்ஸா இருப்பாங்க. அதிமுகலையும் 20% விஜய் ஃபேன்ஸா இருப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். விடுங்க ஒரே நிமிஷம். என்டிகேலயும் அதே மாதிரி 20% வந்து விஜய் ஃபேன்ஸா இருக்காங்க. சோ இப்போ விஜய் நிக்கிறாருன்னா அவங்க எல்லாமே விஜய்க்கு ஓட் போடுறாங்கன்னு வச்சுப்போம். இது ஒரு லாஜிக். பட் இப்போ என்னன்னா, அதை தாண்டி விஜய் அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறார். மக்கள் வந்து வெறுமனே விஜயோட ரசிகர்களுக்காக மட்டும் ஓட் போட மாட்டாங்க. விஜயோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டையும் பார்ப்பாங்க. ஸோ விஜயோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன? ஆன்டி டிஎம்கே. ஸோ ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் அவர் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வரும். அஃப்கோர்ஸ் விஜயோட ரசிகர்கள் கொஞ்சம் பேர் திமுகல இருப்பாங்க, அதிமுகலையும் இருப்பாங்க. அவங்க இங்க வராங்கன்னு வச்சு ஒரு 10 பேர் வராங்க. அதை தாண்டி மீதி உள்ளவங்க எங்கிருந்து வருவாங்கன்னா, அவரோட ஸ்டாண்டுக்காக வருவாங்க. விஜய் கொஞ்சம் நல்ல ஆளும் கூட, அதை தாண்டி அவர் திமுகவையும் எதிர்க்கிறார் அப்படின்றதுக்காக வருவாங்க. ஸோ அதனால பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் முக்கியம். பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தான் ஓட்ஸ் உள்ள புல் பண்ணும். நீங்க சொல்றது சரிதான். இப்ப நீங்க 2021ல பாத்தீங்கன்னா, திமுக வந்து மிகப்பெரிய அளவில்லாம் வெற்றி பெறல. ஸ்வைப்லாம் பண்ணல. ஓகேங்களா? ஆனா வந்து 3% தான் வாக்கு டிஃபரண்ட். வாக்குகள் வந்து டிஃபரண்ட். அந்த 3% எப்படின்னா, ஒண்ணு வந்து சிறுபான்மை மக்களோட வாக்குகள், அதேபோல இளைஞரோட வாக்குகள், அதேபோல நியூட்ரலா இருப்பாங்க எப்பயுமே. எந்த கட்சியும் சாராதவர்கள் இருப்பாங்க. அந்த வாக்குகள் போச்சு. இந்த 3 வாக்குகளும் இந்த தேர்தல்லயும் வந்து அப்படியே வந்து திமுகவுக்கு போகும்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. நீங்க வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் வந்து விஜய்க்கு போகும். அதேபோல அ பிஜேபி, என்டிகேக்கு போகும்னு சொல்றீங்க. இந்த வாக்குகள் அப்படியே வந்து திமுக மறுபடியும் போகும்னு நம்மளால சொல்ல முடியுமா? இன்ஃபேக்ட் என்னோட கணிப்பு என்னன்னா, 21ல திமுக இருந்ததை விட 26ல அவங்க பலவீனமா தான் இருக்க போறாங்க. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதை தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்னா, திமுகன்ற கட்சியே ரொம்ப பலவீனப்பட்டு போய் தான் இருக்காங்க. அங்க ப்ராப்பரான லீடர்ஷிப் இல்ல. பெரிய லீடர்ஷிப் வேக்குவம் இருக்கு. இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு. உட்கட்சி பிரச்சனை நிறைய உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் இப்போ வந்து அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஃபியூச்சர்ல உட்கட்சி பிரச்சனைகளும் திமுகல வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ திமுகல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. 21ல இருந்ததோட அவங்க வீக்கா தான் இருக்காங்க. ஒரு பார்ட்டியா அவங்க வீக்கா இருக்காங்க. பட் திமுகவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஒன்னு அது ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆகும்போது என்ன ஆகுது? அதிமுக பலவீனப்படுறாங்க. ஸோ ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆகும்போது அது அதிமுகவையும் வீக் ஆக்கிடுது. இதுதான் திமுகவோட அட்வான்டேஜ். திமுகவோட பலம்ன்றது திமுகவுக்குள்ள இருந்து வரல, புறசூழல்ல இருந்து வருது. திமுகவை சுத்தி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லாம் வீக்கா இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு ஒரே பலம். ஆனா சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதற விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற விஷயத்த அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரோ இல்ல ஒரு அரசியல்வாதியா தெரிஞ்சிருக்காரோன்னு சொல்றேன். அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவரோட விருப்பம் நம்ம எடுத்துக்கணும். அது நியாயமான விருப்பமும் கூட. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் அதிமுகவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் சதுரி போய் கிடக்குது. ஸோ அப்போ அதிமுகவோட பிரதான கடமை என்ன? இப்போ அந்த ஓட்ஸ்லாம் ஒன்று சேர்க்கணும். அதெல்லாம் ஒன்று சேர்த்து அதிமுக கீழே அந்த ஓட்ஸ்லாம் கொண்டு வரணும். அதுதான் அதிமுகவோட பிரதான கடமை. ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு? இந்த ஓட்ஸ்லாம் நாங்கள் சேர்ப்போன்றாரு. அவரோட கட்சிக்காரங்களுக்கு ஒரு டைரக்ஷனை செட் பண்றாரு. இன்னைக்கு நம்மளோட சேலஞ்ச் இதுதான், அதை நம்ம செய்யணும், அதை கண்டிப்பாக செஞ்சிருவோம், செஞ்சு நம்ம எலெக்ஷனை ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸை கொடுக்குறாரு. பட் நம்ம அப்சர்வர்ஸ், நம்ம வந்து அரசியலை நம்ம பார்க்குறோம், பார்வையாளர்களாக இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அவர் சொல்கிற மாதிரி நிஜமாவே சேர்த்துருவாரான்னு பார்ப்போம். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் நீங்கள் ஓட்ஸ்லாம் இழந்துட்டீங்கன்னா, விட்ட ஓட்ஸை திரும்ப நீங்கள் உள்ளே கொண்டு வரது கஷ்டம். இப்போ காங்கிரஸ் பார்ட்டி ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் டாமினன்ட் ஃபோர்ஸாக இருந்தாங்க. ஓட்ஸை விட்டுட்டாங்க. விட்டதுக்கப்புறம் அதை திருப்பி உள்ளே கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் ஓட்ஸை விடுறீங்கல்ல, உங்கள் கையை விட்டு போகுதில்ல, அதுவே எதை காட்டுதுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களை காலி பண்ணுது. ஸோ நீங்கள் திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாற்றத்தை நீங்கள் திருப்பி ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பண்ணலாம், ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ண முடியாது. அந்த சிக்கல் அதிமுகவுக்கும் இன்னைக்கு இருக்கு. அதிமுக நீங்க நிறைய ஓட்ஸை இழக்கிறாங்கன்னா, களத்துல சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. நிறைய மக்கள் வந்து கீழே இருந்த மக்கள் நிறைய பேர் முன்னேறி மேலே வந்திருக்காங்க. வரும்போது அவங்க நிறைய ரெப்ரசன்டேஷன் கேட்குறாங்க. நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க.
முன்ன திராவிட கட்சிகள் ஓரளவுக்கு எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாரையும் அவங்களால அகாமடேட் பண்ண முடியல. நிறைய கம்யூனிட்டிஸ்லாம் வளர்ந்து வராங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, மாற்று அரசியலை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ களத்திலேயே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் மீறி இபிஎஸ் அவர்கள் ஒரு அசாதாரணமான ஒரு வேலையை பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா, பண்ண மாட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. இல்ல, வெயிட் பண்ணி பார்ப்போன்றேன். இல்ல இங்க தான் நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி, அதிமுக என்ற கட்சி வந்து செயல்படல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சமீபத்தில அந்த இடி ரெய்ட் நடத்துனாங்கல்ல, அது குறித்து வந்து டாஸ்மாக் தலைமையகங்கள் வந்து முற்றுகையிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இத வந்து அதிமுக தான் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துலலாம் வந்து மிஸ் பண்றாங்களா? நெறைய இடங்கள்ல தவற தங்கள வந்து எதிர்க்கட்சியா வந்து ப்ரூவ் பண்ற இடத்துல தவற விடுறாங்களா அதிமுக? நான் எப்படி பார்க்குறேன்னா, ஓரளவுக்கு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க எஃபோர்ட் போட்டு தான் இருக்காங்க. பட் இப்ப நம்ம சொல்றது ஈஸி. என்டிகே எப்படி பேசுறாங்க, பாஜக எப்படி பேசுறாங்க, அதே மாரி நீங்களும் இறங்கி நடத்துங்க, போராட்டங்கள் நடத்துங்க, நல்லா ஸ்ட்ராங்கா பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லிரலாம். பட் என்னன்னா, இப்ப திமுகன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஏறக்குறைய ஒரு 50, 60 இயர்ஸ் வந்து அவங்க அதிகாரத்த ருசிச்சுட்டாங்க. அதே தான் அதிமுகவும். அவங்க அதிகாரத்துல இருந்து பழகுன கட்சி. அதிகாரத்துல நீங்க ஒன்ஸ் நீங்க இருந்துட்டீங்கன்னா, திமுகவோட நீங்க அதிகாரத்த ஷேர் பண்றீங்க. கொஞ்ச நாள் அவங்க இருப்பாங்க, கொஞ்ச நாள் நீங்க இருப்பீங்க. அவங்க எப்படி நிறைய தப்பு பண்றாங்களோ, அதே தப்புகளை நீங்களும் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட கைகளும் சுத்தமா இருக்காது. என்டிகேக்கு திமுக விமர்சிக்கிறது ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு பெரிய ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. அதிகாரத்தை இது வரைக்கும் கைப்பற்றுறதும் கிடையாது. ஸோ அந்த பர்டன் கிடையாது. அந்த லக்கேஜ் அவங்களுக்கு கிடையாது. அதிமுகவுக்கு அந்த லக்கேஜ் இருக்கு. இன்னைக்கு இடி ரைடு எடுத்துக்கிட்டீங்கனாலே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவங்க இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ராங்கா பேசுறாரு. 1000 கோடி இல்ல 40,000 கோடின்னு சொன்னாரா? அந்த விஷயங்கள்லாம் அவர் பேசுறாரு. அப்படி இருக்குன்ற மாதிரி அவர் பேசுறாரு. அதுவே எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன்னா இந்த டாஸ்மார்க் முறைகேடுகள்னு நீங்க எடுத்தீங்கன்னா, அதுல அதிமுகவும் கண்டிப்பா பங்கு இருக்கும்ல. அவங்க ஆட்சியில ரொம்ப ஸ்மூத்தாலாம் நடக்கல. அந்த 10 ரூபாலாம் அப்பயும் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் அப்பயுமே இருந்தது. இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல. அவருனால ஒரு லெவல் வரைக்கும் தான் திமுக எதிர்த்து அரசியல் பண்ண முடியும். ரொம்ப ஃபுல் ஃபிளெட்ஜ்டா ஒரு நாம் தமிழர் கட்சி மாதிரியோ, ஒரு பாஜக மாதிரியோ ஃபுல் ஃபிளெட்ஜா சண்டைக்கு போக முடியாது. ஏன்னா அவங்க கைகள் வந்து அவங்களுக்கு பெரிய இந்த லக்கேஜ் எதுவும் கிடையாது. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த லிமிடேஷன்ஸ்க்கு உட்பட்டு அவர் ஓரளவுக்கு நல்லா தான் செயல்படுறாருன்னு பார்க்குறேன். எதை பேஸ் பண்ணி நான் அதை சொல்றேன்னா, கட்சியை ஹோல்ட் பண்ணிட்டாரு அவரு. அங்க பெரிய ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச் நடக்குது. கட்சி உடையும் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. இரட்டை தலைமை இருந்தது. அதுக்கப்புறம் ஒற்றை தலைமையா வருது. ஸோ கன்சிஸ்டன்ட்டா அவர் கட்சியை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாரு. கட்சியை அவர் கண்ட்ரோலுக்கு கீழ கொண்டு வந்துட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு இந்த சிச்சுவேஷனையும் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்றாரு. நீங்க சொன்ன மாரி நான் சிதறி போன ஓட்டுகளெல்லாம் ஒண்ணு சேர்ப்பேன்னு சொல்றாரு. ஸோ சுத்தி இருக்கக்கூடிய அந்த சமூக புறச்சூழல் அதிமுகவுக்கு எதிராகவும், அவருக்கு எதிராகவும் இப்போதைக்கு இருக்கு. பட் அதை தாண்டி என்ன பண்ண முடியுமோ அதை அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். சரிங்க சார். தொடர்ந்து பல கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்டேன். எல்லாத்துக்கும் ரொம்ப வெளிப்படையா பதில் சொன்னீங்க. தொடர்ந்து நாம பேசலாம். உங்க கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.